கோட்டை அகழ்வாய்வு பணிகள் நடைபெறும் இடத்தில்தான் முன்பு பாண்டியர்களின் கோட்டைகள் இருந்திருக்கின்றன. அதன் எச்சங்கள் அதன் அருகில் இருக்கும் முனீஸ்வரர் கோவிலில் இன்றும் காணப்படுகின்றன. சிலைகளாகவும் அதே போன்று விளக்கு தூண்களாகவும். 1550 வரை இந்த பகுதியானது பாண்டியர்களின் கட்டுப்பாட்டில், தென்காசி பாண்டியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது என்பது உறுதி செய்யப்படுகின்றது. தென்காசி பாண்டியர்கள் கிட்டத்தட்ட 1700 வரை வலிமையாக இருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த பகுதியானது கொஞ்சம் கொஞ்சமாக கைமாறி இருக்கலாம். அதை வைத்து 1700 அதன் பிறகு இந்த பகுதியானது பூலித்தேவனின் கட்டுப்பாட்டில் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். கோவிலில் ஒரு பெருமாளுக்கான சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. இது மிக பழங்கால சிலையாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. அதாவது இந்த வெம்பக்கோட்டையில் தான் முன்பு ஒரு கோட்டை இருந்திருக்கின்றது. அந்த கோட்டை நாயக்கர்கள் காலத்தில், அதாவது விஸ்வநாத நாயக்கர் மதுரையை கைப்பற்றிய பிறகு அந்த கோட்டையானது அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று அதாவது ஆவணங்களில் காணப்படுகின்றது. இந்த கோட்டையை பற்றிய முழு காணொலியும் வெளியிடப்பட்டுள்ளது, சென்று பார்த்து கொள்ளுங்கள்.